செங்கல்பட்டு மாவட்டத்தில் மருத்துவ மாணவர்களை குறிவைத்து தேர்ச்சி பெற வைப்பதாக கூறி பணம் பறித்த 3 போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். தேர்வெழுதாமல் பாஸ் ஆகலாம் என்று விளம்பரப்படுத்தி கைவரிசை காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? பிரபல தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்தை குறிவைத்து அங்கு பயிலக்கூடிய மாணவர்களிடம் பணம் பறித்துள்ளனர். பணம் கட்டியும் பாஸ் ஆகவில்லை என்று விரக்தியடைந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள்? செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த புத்தேரி பகுதியில் பிரபல தனியார் மருத்துவ பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. அங்கு படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களை குறிவைத்து கன்னியாகுமரியை சேர்ந்த கிங்ஸ்லி, எழிலரசு ஆகிய இருவர் நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். செமஸ்டர் தேர்வில் அரியர் வைத்த மற்றும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற விருப்பமில்லாத மாணவர்கள் எங்களை அணுகினால் தேர்வு எழுதாமலேயே தேர்ச்சி பெற வைப்போம் என்று விளம்பரம் செய்துள்ளனர். அதை கேள்விப்பட்டு கிங்ஸ்லி, எழிலரசு இருவரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மருத்துவ மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பி அவர்கள் பணம் பறித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மட்டுமல்லாது ஆட்கள் பிடித்து கொடுத்தால் பணத்தில் ஆஃபர் உண்டு என்று கூறி ஏராளமான மாணவர்களையும் அதில் சிக்க வைத்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் பணம் செலுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் இவர்கள் விபூதி அடித்துள்ளனர். பாஸ் ஆகிவிடுவேன் என்று படிக்காமல் சுற்றித் திரிந்த மாணவர்களுக்கு தேர்வில் அரியர் விழ சம்பவம் அம்பலமானது. இது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் செலுத்திய மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதில் செல்போன் எண்கள் சிக்க கிங்ஸ்லி, அவருடைய உடன் பிறந்த சகோதரர் எழிலரசு மற்றும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த விஜயபிரகாஷ் உட்பட 3 கட்டம் கட்டி தூக்கினர். காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் மோசடி வேலையை 3 ஒப்புக்கொண்டனர். பிடிபட்டவர்களிடமிருந்து 13,30,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து கிங்ஸ்லி, எழிலரசு, விஜயபிரகாஷ் ஆகிய 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். படித்தால் மட்டுமே பாஸ் ஆக முடியும் என்பது மருத்துவ மாணவர்களுக்கு கூடவா தெரியாது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.